ஹலோ நண்பர்களே! இன்னைக்கு சண்டே நாங்க மீன் வாங்க மீன் மார்க்கெட் போயிட்டுருக்கோம். இதுதான் மீன் மார்க்கெட். இங்க வந்து நாங்க ஜிலேபி மீன் சூஸ் பண்ணோம். நல்லா கட் பண்ணி அவங்க குடுத்துட்டாங்க. ஒரு 1 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். 1 1/2 கிலோ 300. இப்போ வந்து நாங்க நல்லா அத வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். தேவையான பொருட்கள் சீரகம், மிளகு, மிளகா, கொத்தமல்லி, பெரிய லெமன் சைஸ் புளி, சோம்பு பட்டை, கசகசா, ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை. இப்போ நம்ம எடுத்து வச்ச புளிய தண்ணியில ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதுல பேன் வச்சு கொஞ்சம் ஆயில் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயம், பூண்டு நல்லா போட்டு வதக்கி ப்ரௌன் ஆகுற வரைக்கும் போட்டு எடுத்துக்கோங்க. வதக்கின ஆனியன்ஸையும் பூண்டையும் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் அதே பேன் வச்சு ஆயில் போட்டு கடையில தேங்காய் போட்டு நல்லா கலர் மாற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதையும் ஆற வச்சிடலாம். அப்புறம் திரும்ப பேன் வச்சு ஆயில் போட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் அரிசி போட்டுக்கோங்க. அப்போ திக்னஸ் கிடைக்கும் நம்ம கிரேவிக்கு. அதையும் ஃப்ரை பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு ஆற வச்சிருந்த ஸ்பைசஸை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஆனியன்ஸ், வெள்ளை பூண்டு, கடலை, தேங்காய் எல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி பதத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகும் வெந்தயமும் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அது முடிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சிருந்த சாந்தை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் வாட்டர் போட்டு கிரேவியோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஊற வச்சிருந்த புளியை நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியை கிரேவியோட நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதும் ஒரு 5 மினிட்ஸ் கிரேவி விட்டிங்கன்னா நல்லா திக்காயிடும். திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி வச்சிருந்த மீனை ஒன்று ஒன்றா குழம்புல முழுக்கி விட்டுக்கோங்க. அப்படி குழம்புல படாத மீனை நல்லா கரண்டி வச்சு அமுக்கி விட்டுக்கோங்க. குழம்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. குழம்பு பட்டோன்னே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒயிட் ரைஸோட மீன் குழம்பு வச்சு நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். இது ரொம்ப சூப்பர்.